வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. சாய்ரா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படிப்பட்ட நபரையும், எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் 12 ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம். தர்ம நெறியான சிம்மராசி நண்பர்களே, சனி பகவானுடைய அஷ்டம சனி உங்களை அதீத இரும்பாக இருக்கக்கூடிய உங்களை வைரமாக்க போகிறதா, அல்லது வைரமாக இருக்கக்கூடிய உங்களை இரும்பாக்க போகிறதா? இந்த 2 விஷயத்துக்கு பதில் தெரியணும். இருக்கக்கூடிய பெயர்ச்சியிலே மிக 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 எதிர்பார்க்கக்கூடிய பெயர்ச்சி, பயப்படக்கூடியான பெயர்ச்சி இந்த சனி பெயர்ச்சி தான். ஏனைய கிரகங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஓராண்டுகள், 1.5 ஆண்டுகள், 1 மாதங்கள், 1.5 மாதங்கள் இப்படிதான் பெயர்ச்சி. ஆனா சனி பெயர்ச்சி மட்டும்தான் 2.5 ஆண்டுகள் ஒரு பாவகத்துல பெயர்ச்சி. போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி. அஷ்டம சனி வருகிறது. ஆமா, நமக்கெல்லாம் வான்மண்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு தொலைக்காட்சியில சொல்லுவாங்க. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிறது, பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. புயல் வரப்போகுது, பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1ஆம் எண் ஏற்றப்பட்டிருக்கிறது, 8ஆம் எண் ஏற்றப்பட்டிருக்கு, மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம், இப்படி எல்லாம் சொல்லி நமக்கு எச்சரிக்கை மணி ஒலித்திருப்பார்கள். ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கப்படுகிறது என்றால் நாம் அதற்கு கட்டுப்பாடு உள்ளவராக ஆக்கப்பட வேண்டும். அதுக்குதான் எச்சரிக்கை மணி. இதையும் மீறி இந்த புயல்லாம் என்ன ஒன்றும் பண்ணிடாது, இந்த காற்றுலாம் என்ன ஒன்றும் பண்ணிடாது, கிடக்கிறான் விடு, அவன் ஏதோ சொல்றான், அதெல்லாம் தப்பு தப்பா சொல்றான் அப்படின்னு மீறி போறீங்க அப்படின்னா அந்த புயலிலே சிக்கி கொண்டு தன்னுடைய வாழ்வாரத்தை இழந்து விடுவீர்கள் அப்படின்னு தான் பேர். அப்போ அஷ்டமஸ்தானத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பாடங்களை கற்பிக்க போகிறார் அப்படின்னு பேர். அஷ்டமஸ்தான பாவகம் என்பதே அவமானங்கள், கடன்கள், மாரகத்திற்கு ஒப்பான பாவகம், ஆயுள் பாவகம் அப்படின்னு பேர். அப்ப அஷ்டமஸ்தானாதிபதி, அப்ப சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு உமந்த கிரகம்தான், இல்லைன்னு சொல்லல. அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்போது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை சொல்லுவார் அப்படின்னு தான் சொல்லப்படும். இதுல வயது முதிர்ந்த நபர்களினுடைய போராட்டங்கள் தான் அதிகம். ஒரு 70+, 80+லாம் இருந்து இந்த அஷ்டம சனி வருதுன்னா தன்னுடைய உடல் ரீதியான போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை அப்படின்னு பேர். ஒரு பால்ய வயதுல வருது அப்படின்னா இடம் மாறும், படிப்பு மாறும், சிறு சிறு விபத்துக்குள்ளாகும், கைகால் அடிபடும், ஏதாவது அறுவை சிகிச்சை நடைபெறும், உடல் உபாதைகள்ல வரும் இந்த பால்ய வயதுல. மத்தியம வயதுல வருது, ஒரு 30+எல்லாம் வருது அப்படின்னா இந்த அஷ்டம சனி என்பது அவமானங்களை கொடுக்கும், ரொம்ப ரொம்ப அலிகேஷனை கொடுக்கும், இல்லீகல் தொடர்பை கொடுத்து விடும். நல்லா போயின்னு இருக்கக்கூடிய குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு விபரீதமான பிரச்சனை உள்ள வரும், சந்தேக உணர்வுகள் உள்ள வரும், வழி தவறிய குடும்பங்கள் நிறைய இருக்குது இந்த அஷ்டம சனியில். எத்தனையோ குடும்பங்கள், நல்ல குடும்பங்கள் எல்லாம் சிதைந்த குடும்பங்கள் நிறைய இருக்கு இந்த அஷ்டம சனியால். அஷ்டம சனி காலம் என்பது தொடர்ச்சியான துன்பங்களை நமக்கு நேரக்கூடிய காலம் அப்படின்ற ஒரு அசீர மணி ஒலிக்கிறது. ஆமா, அபயச்சங்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு கம்பெனிலாம் சங்கு ஊதுவாங்க, நேரம் தவறாது இந்த சங்கு ஊதுவாங்க. அந்த காலத்துல மணி ஓசை ஒலிக்கும், நேரம்னா கரெக்டா மணி ஓசை ஒலிக்கும். அந்த மாதிரி இந்த சனி பகவான் எந்த பாவகத்துல பெயர்ச்சி ஆகிறாரோ அதற்குண்டான ஒளியை நாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். முதல்ல அஷ்டம சனி என்பது இருக்கக்கூடிய சனியிலே மிகப்பெரிய ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பாவகம் அப்படின்னு சொல்லலாம். உடல் உபாதைகள் உண்டான விஷயத்துல ரொம்ப 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 கவனம் வேணும். மத்தியம வயதுல இருக்கிறவங்க எந்த ஒரு ஒழுக்க நெறியோடு தவறுதலான போக்குக்கு போகக்கூடாது. உடல்ல மிகப்பெரிய ஒரு மைனஸ் வரும், நோய் தாக்கங்கள் வந்துடும். அலாவிதிய சுகம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு எல்லாமே தீர்க்க முடியாத நோயால் பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்.
எல்லாத்தையுமே உதாசீனமா நினைக்கிறது. நம்ம கிட்ட தான் பணம் இருக்கே, பொருள் இருக்கே, எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், யாருக்கு என்ன தெரிய போகுது, திரைமறைவில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன வெளிச்சமா வரப்போகுது அப்படின்லாம் நீங்க நினைச்சு 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 செஞ்ச காரியத்தினால வரக்கூடிய பலன்களுடைய பாவக ரீதியான பயிற்சி தான் இந்த சனி பயிற்சி. ஆமா, நீங்க என்னென்ன காரியங்கள் வாழ்க்கையினுடைய தர்ம நெறி முறையில்லாமல் நடந்து கொண்டு செய்தீர்களோ அந்த காரியங்களுக்கெல்லாம் கணக்கெழுதி கொண்டு தண்டனை கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த அஷ்டம சனி பயிற்சி அப்படின்னு பேர். ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு மனமுவர்ந்து சரணாகதி அடையணும். அப்பதான் அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்க முடியும். அசால்ட்டா எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சாதிக்கலாம், நம்மளுக்கு இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு விஐபியே தெரியும், ஒரே ஃபோன் காலில் நான் எல்லாத்தையும் பண்ண முடியும், எல்லா நிகழ்வுகளையும் என்னால் மாற்றி அமைக்க முடியும், அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்குது, அவ்வளோ பெரிய ஒரு பிரபலமான நபர் நான் அப்படின்ற ஒரு கௌரவம், ஒரு மிகப்பெரிய ஒரு மிடுக்கு தோரணை இப்படியெல்லாம் இருந்து நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படின்னா அதனுடைய தண்டனைகள் எல்லாமே 100% உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அப்படின்ற பேர். அதை நீங்கள் உணர்ந்தாகணும். பணப்பிரச்சனை சமாளிச்சிடலாம், மனப்பிரச்சனைக்கு மருந்தே கிடையாது அப்படின்னு பேர். நிம்மதி என்பது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம். ஆமா, நாம் செய்யக்கூடிய செயல்கள் நம்மளுடைய மன மகிழ்ச்சி அடைகிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க செய்த செயல்களால், நீங்கள் செய்த இன்னல்களால் அவ்வளவு பெரிய எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும் நேரம் இது அஷ்டம சனி காலம் அப்படின்னு பேர். கடன்களை உருவாக்கும், ஆயுள் கண்டங்களை ஏற்படுத்தும், அவமானங்கள் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். எவ்வளவு காரியத்தையும் ஈஸியா பண்ணியிருப்பீங்க நீங்க. 1 lakh or 2 lakh 10 lakh $1 million கோர்ஸ் கூட ஒரு ஃபோன் காலில் சமாளிச்சிருப்பீங்க. மிகப்பெரிய ஒரு துரோகம் நடக்கும் இப்போ உங்களுக்கு. ஆமா, நல்லா பேசியிருந்தவங்க எல்லாமே எதிரி ஆவாங்க. திரைமறைவில் இருக்கக்கூடிய நண்பர்களே எதிரியால் சூழ்ச்சியால் உருவாக்கப்படுவீர்கள். ஆமா, யாரு நல்லவன் யாரு கெட்டவன், யாரு நம்ம காலவாரி விடுறான் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் எல்லாமே அவ்வளவு பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டும். அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த காலம்தான் உண்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உயர்ந்த பண்புகளோடு இருக்கணும். இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெடுப்பதற்குண்டான சூழல்களை நீங்கள் உள்ள போகவே கூடாது. அடுத்தவன் காலவாரி நம்ம பொழப்பு நடத்தலாம், அடுத்தவனுடைய வியர்வையை நம்ம வாங்கி கொள்ளலாம், இன்னொருத்தருடைய கஷ்டத்தில் நாம் சிரித்து மகிழலாம். இப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க காரியம் இங்கே தவிடுபடி ஆகிவிடும் என்பதே உண்மை. என்ன, சனி என்பவன் நேர்மையானவன், சனி என்பவன் உழைப்பாளி, சனி என்பவன் ஆரோக்கியத்துக்கு உகந்தவன். ஆமா, ரவ்வோண்டு கொஞ்சம் பிசகனாலும் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுல இருந்தெல்லாம் நீங்க இப்ப பிசகுனீங்க அப்படின்னா உங்களுடைய காரியம் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க உணரும் போது தான் தெரியும். அதனால சிம்ம ராசிக்கு வரக்கூடிய அஷ்டம சனி ஆயுள் கண்டங்களை கொடுக்க போகிறது, கடன்களை கொடுக்க போகிறது, அசிங்கம் அவமானத்தால் கூன்றி குறுகப் போகிறது. அதனுடைய என்ன, சனி பகவான் என்பது சுபக்கிரகம் அல்ல, அசுபக்கிரகம் அப்படின்னு பேர். எப்பவுமே ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது அப்படின்னா டேய் தம்பு பார்த்து செய்டா சரியாயிடுறா அப்படின்னு ஒரு சமாதானமா பேசுறவங்க கிட்ட நீங்க எடுத்தெறிஞ்சு பேசுவீங்க, அவங்களையே நீங்க திட்டுவீங்க. ஆனா அதே இடத்துல நீங்க செய்த தப்புக்கு சாட்டை அடி கொடுக்கறவங்க கிட்ட நீங்க கையை கட்டிக்கின்னு தான் நின்று ஆகணும். இந்த சாட்டை அடி கொடுக்கக்கூடிய காரகத்துவமாக தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியா வர்றார். இங்க சமாதானம்லாம் கிடையாது. தப்பு பண்ணீங்கன்னா சாட்டை அடி தான். அப்ப இனிமேலாவது நம்ம திருந்தணுமா இல்லையா? அப்ப சரி, இனி ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு சாட்டை அடி உண்டா இல்லையா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப சனி சாதகமான சூழ்நிலை எல்லாம் நம்ம எத்தனை பேரை காலவாரி விட்டுருப்போம், எத்தனை பேருனுடைய கஷ்டத்துல நாம மகிழ்ந்திருப்போம், எவ்வளவு புரளிகள் பேசியிருப்போம். மிகப்பெரிய ஒரு பாவம் என்னன்னா, ஒரு கூட்டத்துல இல்லாத ஒருத்தரை ஏளனம் பேசுறது மிகப்பெரிய பாவம். அதுதான் புரளி பேசுறதுன்றான், அதுதான் ஊர்க்கதை பேசுறது அப்படின்னு சொல்றான். யாரோ ஒரு நபரை பற்றி நம்ம எதிரே கூட இல்லாம அவங்கள பற்றி ஒரு தவறான அலிகேஷன்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா அது குற்றத்திலே மிகப்பெரிய ஒரு குற்றம். ஆனால் நம்மளுக்கு அது சாதாரணமாக தெரியும். ஒருத்தர் மேலே ஒரு புகார்கள் சொல்றது, ஒருத்தர் வேணும்னே ஒருத்தர் அஃபெக்ட் பண்றது, ஒருத்தருடைய நல்ல பெயரை வேணும்னே கெடுக்கிறது, அவருக்கு தெரியாமலே முதுகுல குத்துறது, அவருடைய பதவிகளை நாம பறிக்கிறது, அவருடைய உயர்வுகளை நாம கெடுக்கிறது, ஒருத்தருடைய தொழிலை நாம பிளாக் பண்றது, ஒருத்தனுடைய உயர்வை உண்மையா ஒருத்தன் உயரனான்னா அவன் உயர்வை நாம தடுக்கிறது, இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு பாவம். இந்த பாவத்தினுடைய தண்டனை தான் அஷ்டம சனி.
அவ்வளோதான். பாவத்தை பாவத்தால் போக்குறதா, பாவத்தை தர்மம் செய்து போகிறதா, அதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ இந்த அஷ்டம சனியில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து யோசனை பண்ணுங்க, நாம் என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அப்போ இனிமேல் என்ன பண்ணணும். ஏன்னா 2.5 ஆண்டு காலம் இருக்குது அஷ்டம சனி. மாட்டினீங்கன்னா லாக்கு தான், மாட்டவே கூடாது. அப்போ மாட்டக்கூடாதுன்னா என்ன பண்ணணும், ராங் ரூட்டில் போகக்கூடாது. ராங் ரூட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் உண்டு. பரவாயில்ல நம்ம ஃபைன் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராங் ரூட்டில் போனீங்கன்னா சிறை தண்டனை உண்டு. அவ்வளோதான். சரி இங்கே யாருமே இல்லை நம்ம இப்போ எதிர் ரோட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபாஸில் போனீங்கன்னா விபத்துகள் உண்டு. அவ்வளோதான். ஆக கொஞ்சம் தூர தேசம் போய் சரியான ரூட்டில் வந்தாலும் சரியாக தான் போகணுமே கண்டி உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ரூட்டை இப்போ நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. இந்த சிம்மராசினர் இதை செய்யறதுக்கு தான் சனி பகவான் அஷ்டம சனியாக வரார். ரொம்ப 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 பாதுகாப்பாக இருக்கணும். எல்லா விஷயத்திலையும் கவனம். ஏற்கனவே உடல் வலி பாதிப்பில் இருக்கா, கரெக்டான மருந்தை பார்த்துக்கணும். வாக்கிங் போகணும், டெய்லியும் சைக்கிளிங் போகணும், யோகா பயிற்சி போகணும், உடலை கொஞ்சமாவது வளைக்கணும், வியர்வை சிந்தணும், உழைக்கணும். அடுத்தவன் உழைப்புல வாழக்கூடாது. இந்த நினைப்பு வரணும். முதல்ல சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார், பொருளாதார ஸ்தானத்தை பார்க்கிறார். சனி பார்க்கும் இடமெல்லாம் பாழ் அப்படின்னு சொல்றார். 10ஆம் பார்வை மட்டும்தான் கொஞ்சம் விசேஷமா பரவாயில்ல பழிச்சு போங்க அப்படின்னு விட்டுறார். அப்ப குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப குடும்பத்துக்குள்ள பொருளாதார பிரச்சனையை கொண்டு வருவார். குடும்பத்துக்குள்ள பிளவுகள் ஏற்படும். உங்க ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த பிரிவுகள் சுப பிரிவினையா இருக்கும். அப்ப கணவன் ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போவா, உத்தியோகத்துக்கு ஏதாவது எல்லை தாண்டி போவா, அப்ப படிப்பிற்காக பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போய் தங்கி படிக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் சுப பிரிவினை அப்படின்னு பேர். அப்ப அசுப பிரிவினை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே அலிகேஷன் வந்து, சந்தேகம் வந்து, ஒருத்தர் ஏதாவது மாறி மாறி தவறுகள் செஞ்சு, பிள்ளைகள் ஏதாவது ஒரு அவமானங்களை கொடுத்து, அப்போ படிக்கிற வயசில் சரியாக படிக்காமல் போதை வஸ்துக்களோடு தொடர்பு பெற்று, அப்போ பொண்ணு சரியான வயதில் சரியான ஒரு முடிவு எடுக்காமல் வேற ஏதாவது இனம் மாறி, தொழில் இனம் மாறி, சமுதாயம் மாறி ஏதாவது திருமணம் செஞ்சு நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளே பல அவமானங்களை சந்தித்து நம்மளுடைய பெயர் புகழ் எல்லாத்துக்கும் களங்கம் கொடுக்கக்கூடிய சூழல் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய காரியம், ஏற்கனவே செஞ்ச கர்மாக்களுக்கு உண்டான பதில் நடக்கும். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம ட்ரூவாக இருக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அதுக்கு தான் இந்த பதிவே முக்கால்வாசி உங்களுக்கு அதுதான். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பரவாயில்ல, ஏன்னா 10ஆம் பார்வை விசேஷம் தானே சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த கிரகத்தினுடைய தன்மை குறையுமான்னா கண்டிப்பாக குறையாது. ஏன்னா அது ஒரு அசுப கிரகம். 2 இடத்த தப்பு பண்ணால் ஒரு இடத்த சரி பண்ணி போயிடுச்சு மாடா அப்படின்னு கொடுக்குறாரு. அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய தர்மவான் தான். சரியான ஆசை, சரியான காதல், அதுக்கு மட்டும்தான் ஒத்துழைப்பாக இருப்பார். அந்த பொண்ணு சொத்து பத்துலாம் நிறைய வச்சிருக்கா, நம்ம போய் அந்த பொண்ணை மடக்கிடலாம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஏதாவது ஒரு மோட்டிவில் நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு சிறதண்டனை கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அவமானம் உண்டு. அதனால் ஒரு பெரிய அசிங்கத்துக்கே சான்சஸ் இருக்கு. எதிர்பார்ப்பு இல்லாத காதல் மட்டுமே உறுதுணையாக இருப்பார். ஒரே விஷயம்தான், உண்மையா இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் ஒத்துழைப்பார். ஏன்னா 5ஆம் இடத்தை பார்க்கற ஆசை அப்படின்னு வரும். 5ஆம் இடம் ஆசை. அப்ப பிறர் பொருள்கள் மீது ஆசைப்படக்கூடாது. ஆசை பாவகம் வெற்றி தான் உங்களுக்கு. பிறர் பொருளை அபகரிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அந்த இடத்துல தான் மைனஸ் வரும். இதெல்லாம் ரொம்ப கவனமே வேணும். அப்போ பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும், சொத்து பத்துக்களுடைய பிரச்சனைகள் தீரும், இதெல்லாம் தீரும், சட்ட சிக்கல்கள்லாம் தீரும், பங்காளிக்குள்ள அங்காளிக்குள்ள வாய்ப்பா தகராறு, தண்ணி தகராறு எல்லாமே தீரும். நடைபாதை பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்கு நம்மளுக்கும் ஒரு சின்ன பாதை பிரச்சனை, கழிவு நீர் பிரச்சனை, சாக்கடை தண்ணி பிரச்சனை, இதெல்லாம் சரியாகும். ஆனா அந்த பாவகத்துல அடிப்படையில் நீங்க தப்பு பண்றீங்கன்னா அதற்குண்டான தண்டனைகள் செய்த மாத்திரத்தில் அடுத்த நொடி உங்களுக்கு கிடைச்சிடும். ஆமா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனியால் அநேக கெடுபலன்கள் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்பதான் உங்களை நீங்க கொஞ்சமாவது இந்த பூமியில நிலைநிறுத்தி கொள்ள முடியும். இவ்வளவு கஷ்டங்கள் கொடுக்கிறாரே, நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பண்ணலாம். அதுதான் சொல்லிட்டேன், உண்மையா இருங்க, உதவி செய்யுங்க, இல்லாதவருக்கு இருப்பதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களால கொடுக்க முடியலையா, கொடுக்கிறவனை கெடுக்காதீங்க, புரளி பேசாதீங்க, இன்னொருத்தருடைய வெற்றியை தடுக்காதீங்க.
இல்லாதப்பட்டவனுக்கு கொடுங்க. வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாம கொடுங்க. ஏதோ போற போக்குல செஞ்சுட்டு போங்க. சொன்னோன்றதுக்காக 2 பேருக்கு 2 பொட்டலம் வாங்கி கொடுத்துட்டு Facebookலயும் Instagramலயும் போட்டுட்டு உங்களை நீங்கள பிரபலப்படுத்திக் கொள்ளாதீங்க. உதவிகள் என்பது ஆழ் மனதிலிருந்து உண்மையான உதவிகளாக இருந்தால் மட்டுமே அது புண்ணிய பலனில் சேரும். சும்மா ஒரு விளம்பரத்துக்காகவும் ஒரு யுக்திக்காகவும் வருமானத்துக்காகவும் பிரபலம் பண்ணணுன்றதுக்காகலாம் நீங்க உதவி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது கர்ம பலன்லையும் வராது, புண்ணிய பலன்லையும் வராது. அது வேறு விதமான பலன்கள்ல உங்களை அலிகேஷன் ஆக்கிடும். அதனால சிம்மராசி நேயர்கள் இந்த 2.5 ஆண்டு காலம் இந்த அஷ்டம சனியில் இருக்கிற வரைக்குமே தர்ம நெறிமுறையோடு வாழுங்கள். சனி பகவானுடைய பிடியிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.